ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிறிஸ்டலோட உங்களை சந்திக்க போறேன். இந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. சச் அ பியூட்டிஃபுல் கிறிஸ்டல் ஃபார்மேஷன். இந்த கிறிஸ்டல் எதுக்கு பயன்படுத்துவாங்க மெயினான்னா, அந்த காலத்துல நம்ம ராஜாக்கள் இல்ல ஆன்மீகத்துல இருக்கிறவங்க ஒரு கிரீடம் மாரி ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதுல ஒரு பெரிய கல்லு ஒண்ணு பதிச்சிருக்கும் இல்லையா? நம்ம கூட நினைச்சுப்போம் அது அழகுக்கு பதிச்சிருக்காங்க. இல்ல. ஏன் அப்படின்னா, அந்த கல்லு இங்க இருக்கிற நம்ம பெட்யூட்ரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் இதுக்கெல்லாம் வந்து கிரவுன் சக்ரா இதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ற மாதிரி ஒரு சில கல் இருக்கும். அந்த மாதிரியான கல்ல இங்க பதிச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அதனோட எனர்ஜி மேல இருந்து காஸ்மிக் எனர்ஜி இதெல்லாம் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த கல்லுக்கு உண்டுன்னு. அந்த மாதிரி அதுக்கு நிகரான கல்லு தான் இப்ப நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கல்ல பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஃபார்மேஷனே வந்து இங்க கூர்மையா இருக்கும். இந்த கூர்மை எதுக்குன்னா, பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து ஒரு கூர்மை, இந்த பக்கம் ஒரு பிரமிட், ஒரு கோயில் இந்த பிரமிட் எல்லாம் ஒரு மாரி முக்கோணத்துல வருது இல்லையா? அந்த மாதிரியான ஷார்ப் எட்ஜ் கொண்டிருக்கும். இப்போ இந்த ஷார்ப் எட்ஜ்ல எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கும் தன்மை உண்டு. அப்போ மெடிடேஷன் பண்றவங்க, இத கையில வச்சுக்கிட்டு, இல்ல மடியில வச்சுக்கிட்டோ மெடிடேஷன் பண்ணும்போது அத்தன பவர் உண்டு இதுக்கு. அத தாண்டி இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நேச்சுரலாவே ஒரு கண்ணு மாதிரி. இத வந்து ஐ ஹோல் இல்ல கீ ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணும்னா, இது ஆக்சுவலா உள்ளுக்குள்ள ஒரு தனி உலகம் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க வீட்ல இந்த பூத கண்ணாடி அப்படிலாம் இருந்ததுன்னா, அத வச்சு பார்க்கும்போது, உள்ள ஒரு தனி உலகமே இருக்கிற மாரி இருக்கும். கிறிஸ்டல்ஸ் மேல எனக்கு அவ்ளோ ஒரு ஒரு வெறி வர காரணமும் அதுதான். எப்படி வந்து இயற்கையாகவே இந்த கற்கள் எல்லாம் உள்ள ஒரு அது நம்ம வந்து நம்மளுடைய உலகத்தையே மறந்துட்டு, அந்த வேர்ல்டுக்குள்ள போற மாரி இருக்கும் அது. இந்த பூத கண்ணாடி வச்சு பார்க்கும்போது, உள்ள அப்படியே அத்தன அழகாக சில கல்லுலலாம் அப்படி மலை மலையாலாம் இருந்திருக்கு. நிஜமாவே இருக்கு. அதெல்லாம் நான் வந்து என்னோட பர்சனல் கலெக்ஷன் எடுத்து வச்சுப்பேன். இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா வந்து இதுல என்கிட்ட இது மாரி 2 வந்திருக்கு. மெடிடேஷன்ல இது நான் தான் இத யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த மாரி ஒரு கல்லுல வந்து கீ ஹோலுங்கிற ஒரு இடம் இருக்கு. இப்ப சொல்லுவாங்கல்ல, சித்தர்கள் எல்லாம் ஒரு பிளாக் ஹோல்க்குள்ள போனாங்க. வேற ஒரு பரிமாணத்துக்கு போவாங்க. வேற ஒரு உலகத்திற்கு போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க நீங்க ஆன்மீகத்துல இருந்தாலும், ஆன்மீகத்துல பயணம் செய்ய போறீங்க. இல்ல ஆன்மீகத்துல தொடங்குறீங்க. அதே மாதிரி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரீடிங் பார்க்குறீங்க. இல்ல ஏஞ்சல்ஸோட ஒர்க் பண்றீங்க. இல்ல லைட் ஒர்க்கர்ஸ் அப்படிலாம் எனர்ஜி ஒர்க்கர்ஸ் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அவங்க எல்லாம் இந்த கிறிஸ்டல்ஸ வாங்கி வச்சுக்கும்போது, உங்களுக்கு வேற வேற பரிமாணங்கள் கிடைக்கும். இப்போ இந்த கிறிஸ்டல ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த பாயிண்டிங் ஒண்ணு நம்ம இப்படி நேரா வச்சுட்டு ப்ரேயர் பண்ணலாம். இல்ல இப்படி மடியில வச்சுட்டு ப்ரேயர் பண்ணலாம். இல்ல நீங்க கைய வச்சு இப்படி கும்பிடுறீங்களா, அப்போ இந்த கிறிஸ்டல் நடுவுல இருக்கிற மாதிரி கூட வச்சுட்டு பண்ணலாம். இந்த கீ ஹோல் வந்து நம்மளுக்கு 5த் டைமென்ஷன் அப்படிலாம் ஒரு ஒரு உலகம் இருக்கு இல்லையா? நம்ம ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல என்ன பண்ணுவோம்? 5த் டைமென்ஷன்ல போவோம். அந்த மாதிரி வேற ஒரு பரிமாணமான உலகத்திற்கு போறதுக்கும், ஆன்மீகத்துல இந்த நிலையிலிருந்து வேற ஒரு ஹையர் நிலை, அதாவது உயர் நிலையை அடையறதுக்கும் இந்த கீ ஹோல் ரொம்ப அழகா உங்களோட மெடிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சாதாரணமா நீங்க ஒரு மந்திரம் சொல்றீங்க. வீட்ல சும்மா ஒரு மந்திரம் சொல்றீங்க. உங்களுக்கு வந்து அந்த கடவுளின் அருள் உங்களுக்கு தெரியணும். அந்த பவர் உங்களுக்கு தெரியணும். சில டைம்ல இத வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ண மாரி இருக்கும். பட் வச்சுட்டு நம்ம என்ன மனதில கேள்வி கேட்கிறோம், அதுக்கு உங்களுக்கு அந்த பிரேயருக்கான ஹார்ட் ஒர்க் இருக்கணும். மெடிடேஷன் பண்ணியிருக்கணும். இல்ல ஏதாவது ஒரு பூஜை புனஸ்காரம், இல்ல தீக்ஷை வாங்கியிருக்கணும். அந்த மாரி ஏதான ஒரு வகையில நீங்க அம் ஆன்மீகத்தில இருக்கும்போது, இந்த இதுதான் அதுதான் இல்ல. ஏதாவது ஒரு வகையில ஆன்மீகத்தில இருக்கும்போது, இத கையில வச்சுக்கும்போது, நம்மளுக்கு வேற வேற உலகத்துக்கெல்லாம் கூட ஆக்சஸ் கிடைக்கும். நெறைய டைம் எனக்கு மனதில எழும் கேள்விகளுக்கு, சில கேள்விகளுக்கு இது எப்படி? அது எப்படின்னு யோசிக்கும்போது, அதற்கான பதில்களும் நீங்க டீப்பா மெடிடேஷன்ல இருக்கும்போது சொல்றேன். அதற்கான பதில்களும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் இப்படி? அப்படின்னு நமக்குள்ளேயே சில எண்ண ஓட்டங்கள் வரலாம். இல்ல நீங்க வந்து ஒரு சிலையை பார்த்து கொண்டோ, இல்ல ஒரு கண்ண மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு சில காட்சிகள் வரலாம். அந்த மாதிரியான சில ஆன்சர்ஸ் கூட இது நெறைய எனக்கு குடுத்திருக்கு. ஆக்சுவலா என்கிட்ட 1 தான் இருந்தது. இப்போ ரீசென்ட்டா இந்த புதுசா ஒண்ணு ஆட் ஆன் ஆயிருக்கு. ஸோ இத வந்து இத பத்தி பேசணும்னு ரொம்ப நேரம் நெனச்சுட்டு இருந்தேன்.
இத பார்க்கறதுக்கு நம்ம சாதாரணமா சிறு வயதில இந்த கல்லெல்லாம் பார்த்தோம்னா, என்னமோ கல் அழுக்கா இருக்குன்னு தூக்கி போட்டுருப்போம். பட் இதுக்குள்ள அத்தன விஷயம் இருக்குன்னு நம்மளுக்கு அப்ப தெரியாது இல்ல? ஸோ இது குவார்ட்ஸ் வகை சார்ந்தது தான். ஆனா, இந்த மாதிரி கூர் வடிவம் எட்ஜ்ல இருக்கும்போது, அதனுடைய தன்மையே வேறு. அதனுடைய அ பவரே வேறு. உங்களுக்கு அவ்ளோ கூர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்க வந்து ஆன்மீகத்திலேயே வேற ஒரு ஸ்டெப்புக்கு போறதுக்கு, இப்போ நான் வந்து வெறும்ன பூஜை தான் பண்றேங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா, அதற்கான நெறைய வழிகளை காட்டிக் கொடுக்கும். நான் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன். பூத கண்ணாடி வச்சு இதுக்குள்ள என்னலாம் இருக்கு அப்படின்னு. ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இதெல்லாம் இந்த பாரு இதுக்குள்ள என்ன இருக்கு பாரு, எவ்ளோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு பாரு அப்படின்னு. அப்படிலாம் கொண்டு ஆக்சுவலா சில கிறிஸ்டல்ஸ்ல வந்து ஐலேண்ட் எல்லாம் கூட நாங்க பார்த்துருக்கோம். இப்படி இவ்ளோ அழகா நேச்சுரலா ஒரு இயற்கையிலேயே இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பார்த்தா, அதுக்குள்ள போக, போக, போக இது மேல நம்மளுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆயிட்டே வரும். அப்படி ஒரு கிறிஸ்டல் என்னோட ரொம்ப அட்டாச் ஆயிருக்கும் கிறிஸ்டல்ல ஒரு வகை தான் இது. ஸோ மெடிடேஷனுக்கு நீங்க ஒண்ணும் இல்லங்க. நான் வெறும் பிசினஸ் மெடிடேஷன் ப்ரேயர்லாம் இதெல்லாம் தேவையில்ல உங்களுக்கு. பட் நீங்க மெடிடேஷன் பண்றீங்க, ஒரு ஆன்மீக பயணத்துல இருக்கீங்கன்னா, இது அவ்ளோ ஹெல்ப் பண்ணும். அதே மாரி குடும்ப பெண்களா இருக்கீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்க முயற்சி செய்யும்போது, இந்த கிறிஸ்டலும் ப்ரேயர்ல உங்களுக்கு ரொம்ப அழகா உதவும். இது வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. நீங்க ஆன்மீகத்துல இருந்தால் ஒழிய, அந்த நல்ல சக்தியை ஈர்க்கணும். ஆன்மீகம்னா பூஜை பண்றது, ப்ரேயர் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு இல்ல. நீங்க ஒரு தவம்ல இருந்தாலும், மெடிடேஷன்ல இருந்தாலுமே ஆன்மீகம் தான். இல்ல? ஸோ அந்த மாதிரியான ஆன்மீகத்துல இருக்கும்போது, இந்த கிறிஸ்டல் அத்தன வகை, அத்தன பியூட்டிஃபுல்லா இருக்கு. உள்ள நேச்சுரலா ஒரு எல்லோ கலர் இருக்கு. இந்த மாரி இந்த கண்ணாடில வச்சு பார்த்தீங்கன்னா, இதுல அத்தன வெரைட்டி ஒரு தனி உலகம் இருக்கு. ஆன்மீகத்துல பல பரிமாணங்களுக்கு உங்களால டிராவல் பண்ண முடியும்.